நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் பாடல்கள். சரியா? ஸோ இதில் பாருங்கள், அழகு 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படிங்கிறதுலேருந்து 15 கேள்விகள் வருது. அதில் இருக்கக்கூடிய நம்ம டாபிக்ஸ் தான் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். சரியா? ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஔவையார் பாடல்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஓல்டு கொஷனில். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே ஓல்டு கொஷன் தான். எந்தெந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்களும் புத்தகத்தில் வந்து படிக்கணும். சரியா? அப்போது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எழுதினது யார்? ஔவையார். ஓகேவா? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். சரியா? மன்னனும் மாசர கற்றோனும் அப்படின்னா தெளிந்த முறையில் கல்வியை கற்றவர்கள். சரியா? அவங்கள 2 பேரையும் ஒரு தராசில் வச்சு பார்த்தாங்க அப்படின்னா ஒரே தராசு. சரியா? அந்த தராசில் வச்சு பார்க்கும்போது ஒரு சைடு மன்னனும் இன்னொரு சைடு மாசர கற்றன், அதாவது தெளிந்த கல்வியை படித்தவர்களும். அந்த தராசில் எடை போட்டு பார்க்கும்போது மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். என்ன சொல்கிறாங்க? மன்னனை விட கற்றவனே சிறப்புடையவனா. ஓகேவா? ஸோ அதை அப்போ ஒரு தராசில் வச்சு அளந்து பார்த்தாலும் யார் வெயிட் அதிகம்? அந்த படித்தவர்களுக்கு தான் மன்னனை விட அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. இது எழுதுனது யாருன்னு கேட்கல. எழுதுனது யாருன்னு கேட்டால் ஔவையார். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அது மூதுரை அப்படிங்கக்கூடிய நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அதை வச்சுக்கங்க. மன்னரும் மாசர கற்றோம்னா இது பல தடவை கேட்கப்பட்ட கேள்விகள். சரியா? 3வது கேள்வி பாருங்க. சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர் யார்? சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். பாடல் அறிந்து பொறுத்துக. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறாங்க. காலை மாலை உலாவினிதம். காலை மாலை உலாவினிதம் அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. ஓகேவா? அவங்க தான் காலை மாலை உலாவினதம் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாங்க. அப்படிங்கிற வரி அடுத்து மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஔவையார். மீதூன் விரும்பேல், அந்த நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆத்திச்சூடியில் இந்த விரும்பேல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அடிக்கடி வரும். ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம் விரும்பேல் அப்படின்னு வரும்போது ஔவையார் அப்படின்னு. சரியா? அடுத்து பாருங்க. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று கூறியவர் யாருன்னா திருமூலர். ஓகேவா? என்னது? திருமூலர் எழுதுனது. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு என்ற வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். திருக்குறள். சரியா? அப்போ எழுதுனது யாரு? திருவள்ளுவர். இவர் தான் அதை எழுதியிருக்கிறார். 5வது கேள்வி பாருங்க. தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ் மகள். சரியா? பாரதியார் தமிழ் மகள்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது யார்? ஔவையார் தான். சரியா? அது பாரதியார் என்ன யாரை சொல்லியிருக்காங்க? ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. பாரதியாரும் மன்னருக்கு தந்தேசம் அல்லாமல், அதாவது அல்லாமல் அப்படின்னா அல்லார், அதை தான் சொல்லியிருக்காங்க. மன்னனுக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு. ஆனால் கற்றோனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் செல்லக்கூடிய இடங்கள் எதுவாயினும் எங்கு சென்றாலும் சரி அவருக்கு அந்த சிறப்பு கிடைச்சிட்டே இருக்குமா. அதைத்தான் சொல்கிறாங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை. தன் தேசத்தில் இல்லாமல் வேற எங்கே போனாலும் அவருக்கு சிறப்பு இல்லையா. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது இடம்பெற்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா மூதுரை. ஓகேவா? அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே போல தான் இதுவும் மூதுரை. ஔவையார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆத்திச்சூடி, அருங்கலச்செப்பு. இது இதில் அருங்கலச்செப்புங்கிறது இவருடையது இல்லை. கொன்றை வேந்தன் வெற்றி வேட்கை, நன்னெறி அறநெறிச்சாரம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்வழி மூதுரை இது மட்டும்தான் ஔவையார் இயற்றிய நூல்கள். இல்லைனா ஏதாச்சும் ஒரு இதில் 2 இதில் அவருடைய பாடலை ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வேறு பாடல் கொடுத்துருக்குறாங்க. சரியா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது யார்? ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். மீதுன் விரும்பேல். இது பாருங்க பல தடவை கேட்டிருக்கிறாங்க இந்த கொஷின்லாம். மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பாடல் படிக்கும்போது நம்ம அதில் பொருளும் படிக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. சரியா?
பாருங்க, வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ தான் சிறிது நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடும்போது நினச்சேன், அதாவது அளவுக்கு மீறி சாப்பிடும்போது அது எதுவாயினும் அது நஞ்சாகத்தான் மாறும். சரி, அளவுக்கு மீறினால் அது எதுவும் சாப்பிடவும் கூடாது. அப்போது வயிறு புடைக்க நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது நோய் உண்டாக்கும் காரணி அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க, மீதுன்னு விரும்பின அளவாக சாப்பிடு. சரியா, அதை தான் அது வந்து ஔவையார் அப்பயே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதிகமாக சாப்பிடும்போது சுகரு, ப்ரெஷர் அதுன்னு நிறைய உருவாகும். கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க கூட மாட்டோம். சரியா, ஞானக்குரல் அப்படிங்கிறது. 10வது கேள்வி பாருங்க, மதியாதார் முற்றம். மதியாதார் முற்றம் அதாவது மதியாமை கோடி வரும் அப்படிங்கிறது பொருள். உபசரிக்காதார் மனையில் என்ன நடக்கும், உண்ணாமை கோடி வருமா. அடுத்து பாருங்க, குடிவிரத்தார் தம்மோடு கூடுவது கூடி வரும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி வரும். சொன்ன சொல் எவ்வளோ கொடுத்தாலும் சொன்ன சொல் தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பாடலில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீது விரும்ப என்று கூறியவர். பாருங்க எத்தனாவது ரிப்பீட் ஆகுதுன்னு. ஔவையார். திரைக்கடலோடையும் திரவியம் தேடு, இதுவும் ரிப்பீட் ஆகுது. ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடு என்பது யாருடைய மொழி பாருங்க, அப்படி கேட்டுட்டே இருக்காங்க. ஔவையார் தான். அடுத்து பாருங்க, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்னது, திருக்குறள். சரியா, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொல்லியது திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு சொல்றது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கதை. தீம்புலி எந்திரம் பந்தல் வருத்த அப்படிங்கிற நூல் எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 10 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி. இப்போ பாருங்க, கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படிங்கிற ஒரு நூலும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி அப்படிங்கிற நூலும் இருக்குது. அப்போ இந்த அணுவை துளைத்துன்னு சொன்னது வந்து ஔவையார். சரியா, அணுவை துளைத்து ஏற்கடலை புகற்றி என்று கூறியவர் ஔவையார். நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே. சரியா, இதில் வந்து ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் யார் அப்படின்னா அதியமான் நெடுமான் அஞ்சி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கொன்றை வேந்தன். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லையாம். சரியா, மீதுன் விரும்பேல் என்றவர் ஔவையார். இப்போ இந்த கேள்வி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது பார்த்துக்குங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடம்லாம் சிறப்பு. இதுவும் திரும்ப திரும்ப கேட்கறதா ஔவையார். மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். மூதுரை அப்படின்னு பார்க்கும்போது யார் எழுதுனா, மூதுரை ஔவையார் தானே. வெற்றி வேக்கை யார் எழுதுனா, அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேக்கை அதிவீரராம பாண்டியர். நன்னெறி யாரு, சிவபிரகாசர். நன்னெறினா சிவபிரகாசர். அறநெறிச்சாரம் முனைப்பாடினார். அறநெறிச்சாரம் பாடியது முனைப்பாடியார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். எறும்பும் தன் கையில் என்சான். இதுவும் இந்த கேள்வியெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க பாருங்க, ஔவையார் தான். மீதுன் விரும்பல் பாருங்க, கிட்டத்தட்ட 5ஆவது தடவை இந்த கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். ஔவையார். அதில் பாருங்க, புரைத்தீர் நல்லறம் போற்றி காண்பின். புரைத்தீர் நல்லறம் போற்றி காண்பின் சீத்தலை சாத்தனார் சொன்னது. தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ். சரியா, ரசூல் ஹம்சதேவ் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான். தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது சொன்னது யாரு, திருநாவுக்கரசர். அணுவை துளைத்து ஏற்கடலை புகழ்ச்சினா அது ஔவையார். எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஔவையார் தான். அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி எத்தனை தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கூட பாருங்க இந்த வரிகளை. ஔவையார் தான். மீதுன் விரும்பேல் ஔவையார். சரியா, சரி, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.